வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேரடி ஒளிபரப்பில் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோய்களோட அதிக மருந்து வந்துடுச்சு. ஆனால் எந்த மருந்து எந்த நோயை சரிப்படுத்துறது யாருக்குமே தெரியல. இதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க, மருந்தே வேண்டாம். நம்ம ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்க நாடியை சமப்படுத்தினாவே பல வியாதிகளை தீர்த்துடலாம். அதுக்கான சிகிச்சையும் பண்ணிட்டு வராங்க. அதில் முன்னோடியாக இருக்கிறவங்க டாக்டர் உமா வெங்கடேஷ். வணக்கம் மேடம். மேடம், இப்போ இந்த பல வியாதிகள் பல மருந்துகள் இங்கே இருந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாடியை சமன்படுத்தினாவே வியாதி சரியாயிரும்ன்ற அந்த யுக்தியை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க மேடம்? இது வந்து நான் 86லேருந்து ஆராய்ச்சி பண்ணி 2001ல் வந்து நான் இந்த நாடியை சமன்படுத்துதல் மூலமா எல்லா நோய்களையும் நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத கொண்டு வந்தேன். 15 இயர்ஸா வந்து இந்த நாடி சமன்படுத்துதல் மெத்தடாலஜி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிருக்கு. கிரானிக் டிசீசஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல விதமான தீர்வு கிடைக்குது இதுல. ஓகே மேடம். மேடம், நீங்க குறிப்பா சொல்றீங்க 4448 நோய்களுக்கு தீர்வு இருக்குன்றீங்க. அதுல கேன்சர், டயபெட்டிக் எல்லாமே வருமா மேடம்? எல்லாமே வரும். 4448 அப்படின்னா நம்ம மன ரீதியான, உடல் ரீதியான. சோ எல்லாமே நோய் தானே. சோ கேன்சர் எடுத்தாலும் அது ஒரு நோய் அப்படின்றோம். சோ அப்போ இந்த 4448 அப்படின்றதுல வந்து மன ரீதியான, உடல் ரீதியான எல்லா நோய்களுமே அடங்கும். ஓகே மேடம். மேடம், இப்ப குறிப்பா எல்லாருமே வந்து இந்த டயபெட்டிக்ல தான் பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை நீங்க கொடுக்குறீங்க மேடம்? டயபெட்டிஸ்ல பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது டயபெட்டிஸ்ன்றது ஒரு நோய். ஆனா அந்த நோய் உருவாகிறதுக்கு உருவான மூல காரணம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. சோ அந்த மூல காரணத்தை தான் நான் வந்து பாக்குறேன். இப்ப டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு மனுஷங்க வந்தாங்க, ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா ஒரு நோயோட சொல்ல மாட்டாங்க. டயபெட்டிக் இருக்குன்னா டயபெட்டிக் மட்டும் கிடையாது. கால் எரிச்சல் இருக்கு, கால் வலி இருக்கு, கண்ணுல ப்ராப்ளம், கிட்னில ப்ராப்ளம், பலவிதமான ஒரு 10-15 ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அப்ப 10-15 தனித்தனியா அப்படின்னா தனித்தனி கிடையாது. இதுக்கு எல்லாமே ரூட் காசஸ், மூல காரணம்னு ஒண்ணு இருக்கும். சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த நாடின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதை வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. சோ இப்ப நாடின்னா நம்ம வந்து நினைப்போம் ஹார்ட் பல்ஸ் தானே, ஹார்ட் பீட் இவ்வளவு வாட்டி 72 டைம்ஸ் அடிக்கணும் இந்த மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஆனா அந்த நாடியை வந்து நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணல. ஆக்சுவலா இது வந்து பழைய காலத்து முறை. சோ ஏன்னா மனுஷன் பிறக்கும் போது எந்த ஒரு மெத்தடாலஜியும் இல்ல, மருந்துகள் இல்ல, வெறும் வந்து பிரபஞ்ச சக்தியிலிருந்து தான் மனுஷன் பிறந்தான். அந்த பிரபஞ்ச சக்தி தான் மனுஷனுக்கு உணவா இருந்தது. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்கள்னால உருவாயிருக்கு. 5 எலிமெண்ட்ஸோட காம்பினேஷன் தான் நம்முடைய ஹியூமன் பாடி. அப்ப 5 எலிமெண்ட்ஸ்னுடைய காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள்னா என்னன்னு சொல்லுவீங்க, சொல்லுங்க? நீர், நெருப்பு, ஆகாயம், நிலம், காற்று. சோ இப்படி நம்ம வந்து ஒரு ஆர்டர் இல்லாம சொல்றோம். ஆனா பஞ்சபூதங்கள் வந்து உருவான போது முதல்ல உருவானது வந்து நெருப்பு, ஃபயர். இந்த ஃபயர் வந்து எரிஞ்சு சாம்பலா விழுந்த உடனே நமக்கு கிடைக்கிறது வந்து மண். இந்த மண் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி கிடைக்கிறது வந்து காற்று. இந்த காற்று கருமேகங்களா மாறி மழை பெஞ்சது. இந்த மழை பூமியில் பட்ட உடனே மரம், செடி, கொடிகள் வளர்ந்தது. அந்த மரம், செடி, கொடிகள் அகைன் காய்ந்து நெருப்புக்கு பயன்பட்டுச்சு. சோ அப்ப இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்து எனர்ஜி வந்து உருவாக்கிக்கிட்டு. எப்பவுமே எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் கேன் பி டெஸ்ட்ராய்டு. ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர் கிட்ட பேசலாமா? வடபழனில இருந்து பேசுறேங்க, ஜெயந்தி. சொல்லுங்கம்மா, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா, கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேடம், எங்க பையனுக்கு 5 வயசு ஆச்சு மேடம். ஓகே. இப்ப தெரப்பிக்கு அனுப்பிட்டு இருக்கோங்க. ஓகே. அது கொஞ்சம் பேசுறது வந்து பேசினா அது ரிப்பீட்டாவே பேசுறாங்க மேடம். இப்ப சாப்பிட்டியா அப்படின்னா அவனும் சாப்பிட்டியா, என்ன பண்றேன்னா என்ன பண்ற அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஓகே. தெரப்பிக்கு அனுப்பிட்டு இருக்கோங்க மேடம். பேசுறதே எக்கோ மாதிரி திருப்பி பேசுறாங்க மேடம். ஓகே. வயசு 5 ஆயிடுச்சுங்க மேடம். அவனுக்கு தேவைக்கு பூரா அவன் எல்லாமே கரெக்டா பேசுறாங்க மேடம். இந்த மாதிரி பசிக்குது, சாப்பாடு வேணும், மத்த இது எல்லாமே சொல்றாங்க. ஆனா நம்ம எதுவும் கொஸ்டின் கேட்டா மட்டும் அதை திருப்பி சொல்றாங்க மேடம். திருப்பி சொல்றோம். ஓகே மேடம். ரிப்பீட்டிவ் வைஸ்ல வரும். இதுக்குமே வந்து நான் சொல்றேன்மா, நான் இது வந்து ஏன் வருதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நான் ஏன் வருதுன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே. இப்ப நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப முதல்ல சொன்ன கான்செப்ட், அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன், அங்க இருந்து நான் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு வரேன். சோ இப்ப வந்து இவங்க கேட்டபடி பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பேசல அப்படின்றாங்க. அந்த ரிப்பீட்டிவ் இது வருது, பேச்சு திறமை அப்படின்றதுல. இப்ப நம்ம வந்து ஒண்ணுல இருந்து ஒண்ணு இயற்கை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோமோ அது மாதிரி ஒண்ணு அழிச்சுக்க கூடியதா இருக்கு. இப்ப நிறைய மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போய் நம்ம சென்னையில பார்த்தோம் மழை வந்ததுனுடைய டிசாஸ்டர். மழையே இல்லைன்னா எப்படி இருக்கு, நமக்கு எதுவுமே பேலன்ஸ்டா இல்ல. ஒண்ணு இல்லைன்னா இல்லாம இருக்கு, இருந்ததுன்னா அதிகமா வருது. ரெண்டுமே பாதிப்பு தான். இப்ப காற்று பாத்தீங்கன்னா அதிகமா காற்று அடிச்சதுன்னா மரங்கள்லாம் சாஞ்சு போயிடும். காற்றே இல்லைன்னா மரம், செடி, கொடி வளராது.
காற்று இருந்தாதான் நெருப்பு எரியும். ஆனா அதே காற்று அதிகமா இருந்தா நெருப்பு அணைச்சிடும். இப்ப நெருப்பு எரியறதுக்கு வந்து ஒரு சீரா ஒரு ஈரத்தன்மை இருந்ததுன்னா மாய்ஸ்சர் மெதுவா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதிகமா மாய்ஸ்சர் இருந்தா எரியாது. அதிகமா ட்ரை ஆயிட்டு இருந்ததுன்னா கிடுகிடுகிடு நெறிஞ்சு அணைஞ்சு போயிடும். ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவு செடி இருக்குன்னா இந்த அளவுக்கு மண்ணு போட்டா வராது. இது செடிக்கு மேல மண்ணு போட்டா செடி மேல இருக்கிற விதையை போட்டு நம்ம போடும்போது வரும். செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் அது மேல மண்ணு மூடிட்டோம்னா அது வராது. சோ எல்லாத்துக்குமே ஒரு பேலன்சிங் தேவை. எதுக்கு இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உடலும் வந்து இதே பஞ்சபூதங்கள்னால ஆனது. சோ பர்டிகுலர் ஆர்கன்ஸ் ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா இது pulsebalancing.comல வந்து வெப்சைட்ல பார்த்தா கிடைக்கும் உங்களுக்கு. சோ எந்தெந்த ஆர்கன் எது அதனால உருவானது. இப்போ ஃபயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்முடைய உடல்ல வந்து ஹார்ட், அது மேல இருக்கக்கூடிய கவர் பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன், பாடி டெம்பரேச்சர், அந்த டங். மண் அப்படின்றது பார்த்தோம்னா எர்த் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பிளீன், ஸ்டமக், மவுத், லிப்ஸ், பாங்க்ரியாஸ், ஹார்மோன்ஸ், பிளட், இது எல்லாமே வந்து இதனால. இப்போ ஏர் எலிமெண்ட் பார்த்தோம்னா லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், நோஸ், நெயில், ஸ்கின். வாட்டர் எலிமெண்ட் பார்த்தோம்னா கிட்னி, யூரினரி பிளாடர், இயர்ஸ், போன்ஸ், ஹேர் அண்ட் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். வுட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா லிவர், கேல்பிளாடர், மசில்ஸ், ஆர்டரிஸ், நர்வ்ஸ், ஐஸ், இம்யூனிட்டி, கான்சென்ட்ரேஷன், மெமரி பவர், கிரியேட்டிவிட்டி. சோ ஒட்டுமொத்த உடம்பு பஞ்சபூதங்களா பிரிச்சிருக்காங்க. அன்னைக்கே சித்தர்கள் இப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இவங்க கேட்ட சப்ஜெக்ட் வந்தோம்னா இந்த ஸ்பிளீன் அப்படின்றதுதான் பேச்சாற்றல கொடுக்கக்கூடியது மண். இப்ப வந்து நம்ம மரம் வேணும் அப்படின்னா நமக்கு பேஸ் என்ன வேணும்? மண்ணு தான் வேணும். கண்டிப்பா. சோ மரம் அப்படின்றது எதோட எல்லாம் ரிலேட் பண்ணிருக்கோம். இந்த ஹியூமன் பாடியும் நேச்சரையும் அப்படியே நம்ம ரிலேட் பண்ணி பாத்துக்கிட்டோம்னா நமக்கு புரிஞ்சிடும். இப்ப இந்த மண் அப்படின்றது வந்து மண்ல இருக்கக்கூடிய ஆர்கன் ஸ்பிளீன் அப்படின்றது வந்து பேச்சாற்றலுக்கு சம்பந்தப்பட்டது, ரத்தத்தை உருவாக்கக்கூடியது. சோ இந்த மண் சரி இல்ல அப்படின்னா இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆகட்டும், பேச்சு திறமை, வாட் எவர் இட் இஸ், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எது வந்தாலுமே பாத்தீங்கன்னா இதுதான் இந்த மண் சரியில்லை அப்படின்றது. அப்போ மண் சரியில்லைன்னா எப்படி நம்ம உடம்புல எடுத்துக்க முடியும்னா இந்த வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ள டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம உடம்புக்கு ஆகாரம். நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து நமக்கு சம்பந்தம் இல்ல. அப்போ இந்த எனர்ஜி கரெக்டா டிராவல் ஆகாதனால நம்ம இன்னைக்கு ஃபுட் சாப்பிட வேண்டிய நிலைமையில இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இப்ப பேச்சு வரல, தெரப்பிக்கு போறோம், ஓகே ஃபைன். தெரப்பிக்கு போனா கூட ஏன் வந்து ஃபாஸ்டா ரிசல்ட் கிடைக்கலன்னா இந்த எனர்ஜின்றது வந்து கரெக்டா டிராவல் ஆச்சுன்னா நம்ம பாடிக்குள்ள நமக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தானா சரியாயிடும். சோ இப்ப இந்த எனர்ஜி இல்ல, தட் இஸ் மரம் வளர்க்கணும் ஆனா மண்ணே இல்ல. கண்டிப்பா. மண் இல்ல அப்படின்னா நீங்க மண்ணு கொட்டாம நம்ம மெடிசனே எடுக்கிறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வயிறும் மண்ணீரலும் வந்து மண் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இப்ப வந்து மெடிசன் எடுக்கிறோம், கெமிக்கல் ஃபர்டிலைசர் சொல்வேன் நான் வந்து. ஜென்ரலி அலோபதி மெடிசன் கெமிக்கல் ஃபர்டிலைசர், எனி ஆர்கானிக் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ, எனிதிங் இஸ் ஆர்கானிக் ஃபர்டிலைசர். ஃபைனலா அந்த ஃபர்டிலைசரை மண்ணில போடணும், செடி வளரணும். இதான் நம்முடைய நர்வ்ஸ், மசில்ஸ், ஆர்டரிஸ் எல்லாமே பலமா இருக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். உடம்புன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது, நோயின்றது பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு அந்த கான்செப்ட் புரியாததுனால நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த கான்செப்ட்ல நம்ம வரும்போது இந்த ஃபர்டிலைசரை வந்து நம்ம எங்க போடுறோம்? இத்தனை நாளா நம்ம எனர்ஜின்றது இல்லாததுனால நம்ம எங்க போட்டுட்டு இருக்கோம்னா ஒரு கான்கிரீட் ஃப்ளோர்ல போடுறோம். ஒரு கான்கிரீட் ஃப்ளோர் இருக்கு, சிமெண்ட் ஃப்ளோரிங். அதுல வந்து நம்ம போயிட்டு எவ்வளவு வேணா ஒரு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து ஒரு உரம் வாங்கி போட்டுறோம். அது வந்து அந்த கான்கிரீட் ஃப்ளோர்னால அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. நம்ம சொல்லுவோம் நான் எவ்வளவோ பெரிய டாக்டர் கிட்ட போறேன், எவ்வளவோ காஸ்ட்லி மெடிசன் எடுக்கிறேன், நல்ல ஃபுட் எடுக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டயட் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஏன்னா இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடுன்றது எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட்லாம் கிடையாது. எல்லாருக்குமே நிறைய ஒரு அறிவுத்திறமை இருக்கு. இதை சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா இதுக்கு சாப்பிடக்கூடாதுன்றது. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்து கூட இன்னைக்கு வந்து இந்த ஆரோக்கியத்தை வந்து நம்மளால பாதுகாத்துக்க முடியல அப்படின்ற ஒரே காரணம் வந்து நம்ம பாடியில எனர்ஜின்றது இல்ல. அந்த எனர்ஜியை நம்ம சேனலைஸ் பண்ணாம நீங்க எவ்வளவுதான் காஸ்ட்லியான உரங்கள் போட்டாலும், உரங்கள் அப்படின்றது வந்து மெடிசன் போட்டாலும் அந்த மெடிசனை வந்து பாடி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அந்த அக்செப்ட் பண்ணிக்காததுனால போட்ட மருந்து போட்டதாவே இருக்கு. இதனுடைய எம்ஜிஸ் வந்து இப்போ 500, 1000, இப்ப டயபெட்டிக் போனீங்கன்னா இன்சுலின், இப்படி போய்கிட்டே மாறிக்கிட்டே இருக்குது. அப்படியே தீர்வுன்னு நம்மளால கிடைக்கல நமக்கு. அப்போ இப்ப நான் பண்ற பல்ஸ் பேலன்சிங் அப்படின்றது இது வந்து ட்ரீட்மெண்டே கிடையாது. ட்ரீட்மெண்ட்னே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இட்ஸ் அ வாழ்க்கை முறை. நமக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும்ன்ற மாதிரி இந்த எனர்ஜி தான் நம்ம உடம்பு. எனர்ஜியால் ஆன உடம்புக்கு எனர்ஜி தான் ஆகாரம். சோ இப்போ ஒரு குழந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ள இருக்குன்னா குழந்தைக்கு சாப்பாடு ஒன்றும் நம்ம கொடுக்க வேண்டாம். சோ அந்த குழந்தைக்கு வந்து அம்மா சாப்பிடுற சாப்பாடு தான் எனர்ஜியா மாறுது. அப்போ நம்ம உடம்பு பஞ்சபூதங்கள்னால ஆயிருக்கும் போது நமக்கு சாப்பாடு என்ன? இந்த பஞ்சபூத எனர்ஜி தான். கண்டிப்பா.
இது நமக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பசி கூட இல்ல. முதல்ல மனுஷன் பிறந்த போது அந்த எனர்ஜி போற பாதையில அடைப்பு ஏற்படும் போது பசிக்க ஆரம்பிச்சு காய் பழங்க எதையோ ஒண்ணு பிச்சு தின்னு அப்புறமா அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணி ஒரு 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு சாப்பாடு உணவு முறைகளே இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணவு முறை தான் 3 வேளையுமே வந்து விதவிதமான உணவு. எங்க பார்த்தாலும் சாப்பாட்டு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம எதுக்கும் கொடுக்கல. ஏன்னா வேற வழி இல்ல. ஆனா அவ்வளவு சாப்பிடுறோம், ஆனா எனர்ஜியா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்குமா? இல்ல. ஏன்னா நம்ம உடம்பு எதனால உருவாயிருக்கு அதுதான் நமக்கு வேணும், அது மிஸ்ஸிங். அது இல்லாம நம்ம செகண்டரியான ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்ப நம்ம எங்கேயோ ஒரு தொலைஞ்சு போயிட்டோம், எங்கேயோ ஒரு பாலைவனத்துல அந்த மாதிரி அங்க வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு இல்ல, எதையோ ஒண்ணு தின்னு நம்ம உயிர் வாழ்வோம். உயிர் வாழ்றதுக்கு ஏன்னா வயிற்றுக்குள்ள போகணும், அது வேணும் அப்படின்றதுனால உயிர் வாழ்வோம். ஆனா நம்ம சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அதை சாப்பிட்டாதான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு சொந்தமான எனர்ஜின்றது இந்த பாதை எனர்ஜின்றது டிராவல் ஆகுறது வந்து நம்ம பாடியில பாத்தீங்கன்னா இந்த இந்த மெரிடியன் வழியா டிராவல் ஆகும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும். இந்த அந்தந்த ஆர்கனுக்கு டிராவல் ஆயிட்டு அந்தந்த ஆர்கன் சுத்தி இந்த எனர்ஜி இருந்துக்கும். அப்ப அந்தந்த ஆர்கனும் இந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு உயிர் வாழும். இதுதான் மனுஷ உடம்பு. அதை விட்டுட்டும் நம்ம பல 5000 வருஷத்துக்கு மேல ஆச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்குள்ளே வந்து வாழ ஆரம்பிச்சு சாப்பாடுக்கு வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த 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 சாப்பாடு சாப்பிடலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னைக்கு சமையல் போட்டிகள் எல்லாமே பல விதமா வந்துச்சு. ஒரு டிஷ் வச்சு பல விதமா பண்ண தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா என்னன்னா சாப்பாடு சாப்பிடுறோம், அந்த சாப்பாடை மண்ணுல போடல, கான்கிரீட் ஃப்ளோர்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இப்ப இந்த அம்மா கேட்ட ஒரு கேள்விக்கு, இந்த சிஸ்டர் கேட்ட ஒரு கேள்விக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு மண்ணின் தரம் சரியில்லை, அதனால அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றதுல வந்து இது வருது. இப்ப இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த குழந்தை வயித்துல இருக்கும் போது அம்மா கிட்ட இருந்து வர்ற எனர்ஜி லெவல் ஒண்ணு எவ்வளவு பிளாக்கா இருந்தது. இன்னொன்னு பிறந்ததுன்னே இந்த குழந்தை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா மண் சம்பந்தப்பட்ட உணவுகள் ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வந்து சாம்பல் சாப்பிடுவாங்க, விபூதி சாப்பிடுவாங்க, டால்கம் பவுடர் சாப்பிடுவாங்க, மண் சாப்பிடுவாங்க, சாக்பீஸ் சாப்பிடுவாங்க. இந்த மண் சம்பந்தப்பட்டதுல ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சரி, புரியுது புரியுது மேடம். அப்போ ஏன்னா மண்ணின் தரம் இல்லாததுனால அந்த மண்ணை வந்து வெளியில இருக்கிற ஸ்மெல் பிடிக்கும். அப்போ அந்த மண்ணை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்வீட் நிறைய பிடிக்கும், இல்லைன்னா ஸ்வீட் சுத்தமா சாப்பிட மாட்டாங்க, பேலன்சிங் இருக்காது. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே இப்போ இவங்க பெரியவங்களானா இந்த நாடி இப்படி பேலன்ஸ் இருந்து இம்பேலன்ஸ் இருந்தா என்ன மாதிரி நோய் வரும் பெரியவங்களானா அது கூட நம்ம நாடி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நாடி வந்து நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது இந்த எனர்ஜி இம்பேலன்ஸ்டா இருக்கு, சோ இப்போ இது மாதிரி இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன மாதிரி நோய் வரும் இதெல்லாமும் நம்மளால ஈஸியா இந்த குழந்தைக்கு வந்து நம்ம நாடியை வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா இந்த பேசும் திறமை, இந்த ரிப்பிட்டிவ் டிசார்டர் இது எல்லாமே தானா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அவங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு உருவானது இல்லை. இது ஒரு நோய் எப்பவுமே தாயின் வயித்துல இருந்தே உருவாயிடும். ஓகே மேடம், ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கங்க, நான் கேகே நகரன் பேசுறேன். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசலாமா? ஹலோ சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்ல மேடம், நான் மூட்டு வலி இருக்கு, இது நாடி வைத்தியத்தால சரி பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? மூட்டு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஆர்கன்ஸை பத்தி சொன்னேன் பாருங்க. எலும்புகள் எல்லாமே வாட்டர் எலிமெண்ட், நீரின் தன்மையை கொண்டு இருக்கும். சோ அப்ப அந்த நீரின் தன்மை நம்ம உடம்புக்குள்ள கரெக்டா டிராவல் ஆகலைன்னா எலும்புகள்ல பிரச்சனை வரும். நம்ம என்ன சொல்லுவோம், மூட்டு வலி தனி, முதுகு வலி தனி, ஸ்பான்லைட்டிஸ் தனி, லோயர் பேக் பெயின் தனி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியா பேர் வச்சு சொல்லுவோம். ஆனா அப்படி தேவையில்லை. ஆக்சுவலி எலும்புகள் அப்படின்னா மொத்த எலும்புக்கும் ஒரே சாப்பாடு தான், வாட்டர் எனர்ஜி. அந்த எனர்ஜி இல்லைன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிலருக்கு மூட்டு வலியா வெளிப்படுது, ஒரு சிலருக்கு முதுகு வலியா வெளிப்படும். சோ அந்த எனர்ஜியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேபி இட் மே டேக் ஃபியூ சிட்டிங்ஸ், கொஞ்ச நாள் ஆகலாம். ஏன்னா வந்து இப்போ மூட்டு வலின்றது வந்து உங்களோட வயசு என்னமா? 45 ஆகுது. 45. நம்ம வந்து 45லயோ 44லயோ உங்களுக்கு மூட்டு வலின்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, எனக்கு 40 வயசு வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், எனக்கு இப்பதான் மூட்டு வலி வருது. ஆனா டெஃபினட்டா எந்த நோயுமே தாயின் கருவறையிலேயே கர்ப்பத்திலேயே உருவாகிறது தான். ஆனா இப்ப உங்களுக்கு வந்து நீங்க அம்மா வயத்துல இருக்கும்போது அந்த எனர்ஜில உருவான கரு இருக்கு இல்லையா, அந்த கருலயே இந்த எனர்ஜி இருக்காது, அது கம்மியா இருக்கும். இப்ப 100% இருக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 60% தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த 60% இருக்கு இல்லையா, 40% மிஸ்ஸிங். இந்த 60% எனர்ஜி வந்து உங்களுக்கு டிராவல் ஆகி பல வருஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஃபைனலா எப்ப வந்து குறைஞ்சிடுதோ அப்பதான் ஒரு நோயா வெளிப்படும். அது வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட இப்ப வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் கொடுத்திருக்கேன். சோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அது மூட்டு வலியா வெளிப்படல.
சோ அப்ப பீரியட்ஸ்ல பிரச்சனை, ஹேர் ஃபால்ல பிரச்சனை, காதுல பிரச்சனை, எது வேணா இருக்கலாம். மொத்தமா ஒரு எலிமெண்ட் சரியில்லைன்னா 888 டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இவங்களுக்கு இது வந்து கிட்னி ரிலேட்டட் மூட்டு வலி சொல்றாங்க. இந்த மூட்டு வலியை நம்ம சரி பண்ணாம விடும்போது, அந்த எனர்ஜி லெவல சரி பண்ணாம விடும்போது இட் வில் லீட் டு தி கிட்னி. ஓகே மேடம். ஃபியூச்சர் அது எப்ப வேணா இருக்கலாம், 90 வயசுல கூட இருக்கலாம். ஓகே மேடம். சோ எப்பவுமே ஒரு பிறக்கும் போதே நம்முடைய நோய் எதுவா இருக்கும், நம்முடைய கடைசி காலம் எதுவா இருக்கும் நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகே மேடம். காலருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேடம், நீங்க சொல்றீங்க வந்து கருவுலயே இந்த பிரச்சனை வந்துருதுன்றீங்க. அப்போ கருவுக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்துட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப ஆக்சுவலா நான் அந்த பல்ஸ் பேலன்சிங் கொண்டு வந்ததனுடைய கான்செப்டே பாத்தீங்கன்னா டு கிரியேட் எ ஹெல்தி ஜெனரேஷன். கண்டிப்பா. ஓகே. ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமா பிறந்தா ஹெல்தி ஜெனரேஷன் இருக்கும். அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப என்னோட ஏஜ் இருக்கப்பட்டவங்க எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் என்னன்னா, எனக்கு நோய்வாய்ப்பட்டு நான் படுக்கையில விழுந்துருவனோ, எனக்கு நாளைக்கு யார் பாப்பா, இந்த ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு நான் நிறைய கேசஸ் பாக்குறேன்னா அவங்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா, நான் இப்படியே இருந்துட்டு வாழ்க்கையில பெட்ரிடன் ஆயிடக்கூடாது டாக்டர், நான் வந்து நல்லபடியா என்னோட இறப்பு வந்து நல்லபடியா இருக்கணும், நான் யாருக்கும் பர்டன் ஆயிடக்கூடாது. இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் மண்டை பிச்சுக்கிற ஒரு டென்ஷனா இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல. சோ அப்ப வந்து லிவ் பீஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தேன். ஏன்னா இப்ப வாழ்ற வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, இறக்கும் போது நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை முடியும். அதுக்கு வந்து என்னன்னா, அந்த பஞ்சபூதத்தினால உருவான உடலுக்கு வந்து இந்த பஞ்சபூத எனர்ஜி பேலன்ஸ்டா போய்கிட்டே இருக்க முதல்ல நம்ம பாக்குறதுன்னா பசி குறைஞ்சிரும். நமக்கு இதுல வந்து ஈஸியா வந்து பசி குறையறத பார்க்க முடியும். 4 இட்லி சாப்பிட்டா ஃபில் ஆகும்னா 2 இட்லி 1 இட்லியில ஃபில்லிங் கிடைச்சிரும். அந்த 1 இட்லி கூட எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நமக்கு. இத்தனை நாள் நம்ம நிலத்துல இதுல கான்கிரீட் ஃப்ளோர்ல போட்டுட்டு இருக்கோம், இப்பதான் மண்ணுல போட போறோம். மண்ணுல போட்டது கரெக்டா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். 1 இட்லி சாப்பிட்டா கூட நீங்க எவ்வளவு போட்டனாலும் அப்சர்வ் பண்ணிக்காது, இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப அந்த எனர்ஜியா இது வந்து கன்வெர்ட் ஆயிடும். அப்ப முதல்ல பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் என்ன பார்ப்பாங்க, பசி வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த பசி குறையதுல பார்த்தாவே நமக்கு வந்து ஓகே நம்ம பாடிக்குள்ள எனர்ஜி டிராவல் ஆகுது. ஆனா என்னன்னா இட்ஸ் நாட் எ மிராக்கிள். நம்ம வந்து ஒரு நாள் ஏதாவது ஒரே ஒரு நீடில் தான் நான் யூஸ் பண்ணுவேன், நாடியே பார்த்துட்டு அப்போ எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அந்த பிளாக்ல ஒரு நீடில். ஜஸ்ட் லைக் இப்ப வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி வரணும், பாத்ரூம்ல சிங்க்ல எங்கேயுமே தண்ணி வரல வச்சுக்கோங்க. அப்ப தண்ணி வரலன்னா என்ன பண்றோம், நம்ம அங்கங்க வச்சு குச்சியை வச்சு குத்த மாட்டோம், பிளம்பரை கூப்பிடுறோம். பிளம்பரை கூப்பிடும் போது என்ன, அது பிளம்பர் வந்து எந்த இடத்துல அடைச்சிருந்தா எல்லா இடத்துலயும் தண்ணி வரல பிளம்பருக்கு தெரியும். சோ அந்த அடைப்பை எடுக்கும்போது நமக்கு எல்லா இடத்துலயும் தண்ணி வரும். இந்த சேம் கான்செப்ட் தான் எனர்ஜி டிராவல் ஆயிட்டு இருக்கிறதுல வந்து நம்ம அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் எனர்ஜி. ஒரு நேர் லைன்ல இருக்காங்க நினைக்கிறேன். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம் வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் சன்னுக்கு வந்து நிறைய டாண்ட்ரஃப் தலையில இருக்குது. நான் நிறைய டாக்டர்ஸ் கூட்டிட்டு போயிட்டு அவங்க மெடிசன் கொடுத்தா கொஞ்ச நாள் சரியா இருக்கு, அப்புறம் திருப்பி டாண்ட்ரஃப் வந்துருது. இது ஆக்சுவலி என்னுடைய அப்பாவுக்கு இது இருக்கும். ஆமா. அவன் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தா ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமான்னு கேட்கலான்ட்டு தான். கண்டிப்பா இருக்குமா. இப்போ டாண்ட்ரஃப் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிம்பிளா தெரியும் டாண்ட்ரஃப் அப்படின்றது. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா தீர்வு இருக்கு இதுக்கு எல்லாமே. இப்போ இந்த டாண்ட்ரஃப் அப்படின்றது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கேலா வந்து பிரியும், வெளியில வரும் உள்ளுக்குள்ள இருந்து. சோ உள்ளுக்குள்ள இருந்து எங்க இருந்து வருது, இந்த ஸ்கேலா அப்படியே வந்துகிட்டே இருக்கும், டெட் செல்ஸ். இந்த டெட் செல்ஸ் எப்படி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் அகைன் எதுனால அதான் 4448 நோய்களுக்கும் நம்ம சொல்லிட்டோம். சோ இப்போ நேச்சர்ல பாருங்க, நெருப்பு இருக்கு இல்லையா, இந்த நெருப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கீழே வந்து சாம்பல் விழுது. அந்த சாம்பல் விழுந்துச்சுன்னா அந்த சாம்பல்ல வந்து அந்த சூடின் தன்மை இருக்கும் இல்லையா. அந்த சூடன் தன்மை இருக்கும்போது நம்ம வீட்டுல ஹோமம் வளர்க்கும் போது பாத்துக்கோங்களேன், ஹோமம் வளர்த்துறோம், பக்கத்துல சாம்பல் விழுந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம எடுத்தோம்னா சூடின் தன்மை இருக்கும். அதுல சேம் நம்ம வந்து ஆர்கன்ஸ் வந்து நம்ம இதுல ரிலேட் பண்ணிருக்கோம். இப்ப நெருப்பு வந்து நெருப்பின் தன்மையான இந்த எனர்ஜி ரொம்ப சூடா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், சூட்டு உடம்பு சொல்லிடுவோம். அது வந்து இந்த எனர்ஜினால உருவாகுது, அதை வந்து ஈஸியா மாத்திக்கலாம். சோ இப்ப இங்க இருந்து வந்து நமக்கு என்ன கிடைக்குது, எர்த் ஃபார்ம் ஆகணும், மண் ஃபார்ம் ஆகணும். மண் வந்து ஸ்பிளீனும் ஸ்டமக்கும். ஓகே, இந்த ஸ்பிளீனும் ஸ்டமக்கும் அப்படின்னும் போது இந்த ஸ்பிளீன் அப்படின்றது வந்து செல்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்கன், ரத்தத்தையும் செல்களையும் உருவாக்கக்கூடியது. சோ இப்போ இந்த சூடின் தன்மை இருக்கிறதுனால இந்த ஸ்பிளீன் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சோ ஒரு செல் எவ்வளவு செல் ப்ரொடியூஸ் ஆகுதோ அவ்வளவு செல்ஸ் டெட் ஆகும், அது வந்து வெளியில மூவ் ஆயிடும் நமக்கு. ஆனா இது ஃபாஸ்டா ப்ரொடியூஸ் பண்றதுனால அதே அளவுக்கு ஃபாஸ்டா வந்து இது வெளியேற்றணும்.
டெட் செல்ஸ். அப்ப வெளியேற்றும் போது இந்த செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா அப்படியே ரத்தத்திலேயே சுருண்டு வந்து அப்ப வந்து பிளட் என்ன ஆகும், திக்கன் ஆயிடும். ஓகே. அப்ப அது ஒரு கான்செப்ட். நமக்கு பிளட் திக்காயிடுச்சு, ஆஸ்பிரின் மாத்திரை போட்டுக்கலாம். ஐ எம் நாட் டினைங் எனி மெடிசன்ஸ். என்ன இது கான்செப்ட் வந்து இவ்வளவுதான், சிம்பிள் தான் அப்படின்றது தான் நான் வந்து புரிய வைக்கிறேன். இன்னொரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். எங்க இருந்து சார் பேசுறீங்க? பெரம்பலூர் மாவட்டம் ஆடுதுறையில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசலாங்க. உங்க கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க சார். மேடம், எனக்கு 38 வயசாகுது. ஓகே. மூட்டு வலி அதிகமா இருக்கு இப்ப ஒரு 2 மாசமா. ஓகே. அது என்ன ட்ரீட்மெண்ட்? நானும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். ஆனா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்கு. அதான் இப்ப உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அதுதான் கேட்டாங்க, மூட்டு வலி. மூட்டு வலின்றது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது, சரி பண்ணிக்கலாங்க. நீங்க வந்தீங்கன்னா நம்ம வந்து நாடி பார்த்து பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணலாம். ஓகே. ஓகே. இப்போ உங்க டாண்ட்ரஃப் நம்ம வந்து ஓகே பண்ணுவோம். ஒரு செகண்ட். அப்ப வந்து என்னன்னா அந்த செல்ஸ் வந்து அதிகமா உருவாகுறதுனால அந்த அந்த செல்ஸ் வந்து ரத்தத்திலேயே வரும்போது ரத்தம் வந்து திக்காயிடும். ஓகே. அப்போ ரத்தம் திக்காயிடுச்சு, நம்ம ஆஸ்பிரின் மாத்திரை போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. இதுக்கு ரூட் காஸ் என்ன? நெருப்பு அதிகமா எரிஞ்சு அது வந்து மண்ணா உருவாக்குறதுனால ஸ்பிளீன் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது. இதான் ரீசன் இதுக்கு. அப்போ இந்த இறந்து போன செல்ஸ், டெட் செல்ஸ் எல்லாமே யூட்ரஸ்குள்ள வந்து ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது எந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகுதோ அதை பொறுத்து அதுக்கு பேர் மாறும். ஓ, சரி சரி சரி. ஓகே. ஃபைப்ராய்ட் இல்ல ஓவரிஸ் கிட்ட வந்தா சிஸ்ட் சொல்றோம். ஒரு லங்ஸ்ல வந்தா ஒரு டியூமர் வந்துடுச்சுன்னு சொல்றோம். எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். இப்ப நமக்கு எர்த்துல வந்து இந்த மாதிரி கிடையாது. இன்னும் வெரிகோஸ் வெயின்ஸ்குள்ள போயிடுச்சுன்னா வெரிகோஸ் வெயின்ஸ். எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு பேர் தான் மாறும். ஆனா ரூட் காஸ் ஒண்ணுதான். இப்போ மண்ணுல இருந்து காற்று உருவாக்கணும். காற்று வந்து எதோட சம்பந்தப்பட்டது? லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆனாலும் ஸ்கின்னோட சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த டெட் செல்ஸ் என்ன பண்ணும்? காற்று உருவாகும் போது அப்படியே வெளியில வரும். இது ஸ்கின் மூலமா வெளில வரும். சோரியாசிஸா வரட்டும், இது வந்து டாண்ட்ரஃபா வரட்டும். ஓகே ஓகே. எப்படி வேணா வரும். அந்த எந்த இடத்துல வந்து அது ஒரு இடத்துல வெளியே வர ஆரம்பிச்சு அந்த இடத்துல இருந்து வெளில வந்துரும். அப்படி சோ சோரியாசிஸ் சொல்லுவாங்க. நான் நிறைய சோரியாசிஸ் கேசஸ் கம்ப்ளீட்டாவே கியூர் பண்ணிருக்கோம். ஏன்னா நான் சோரியாசிஸ் கேசஸ்ன்ற பேஸ்ல எடுக்க மாட்டோம் இல்லையா? சோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வந்து சரியாயிடும். சோ இவங்க சொன்ன அந்த டாண்ட்ரஃப்க்கு வந்து ஒரு தீர்வு இருக்கு. ஓகே. ஹலோ சார், வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி டாண்ட்ரஃப் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு வந்து டாண்ட்ரஃப் அப்படின்றது இஸ் காஸ்மெட்டிக் ஒரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் முடியல வரதுனால. டெஃபினெட்லி இட் இஸ் நாட். உள்ள இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கிறது தான் அப்படி. இப்ப இந்த மாதிரி வெளியில வர்றவங்களுக்கு உள்ளுக்குள்ள அக்யூமுலேட் ஆகாததுனால உள்ளுக்குள்ள பெருசா நோய் இல்ல. கண்டிப்பா வெளியில வந்துருச்சு இல்லையா? கண்டிப்பா. அதனால வந்து என்னன்னா இப்போ நம்ம டாண்ட்ரஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போனோம்னா நம்மளால கியூர் கொடுக்க முடியாது. அந்த ரூட் காசஸ்க்கு போனா பண்ணிடலாம். மேடம், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பல நாடு, நம்ம இந்தியாவும் சரி, வெளிநாடு, மலேசியால நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க மேடம். எங்க வந்து இந்த சிஸ்டத்தை ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க மேடம்? இது வந்து புரிய வைக்கிறதே வந்து கஷ்டமான விஷயம். எப்படி அவங்களுக்கு புரிய வைப்பீங்க? என்ன மாதிரி இதுக்கான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறீங்க? இப்போ மலேசியால எல்லாம் என்னோட பிரான்ச்சஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் மக்கள் ஒரு மாதிரி தான். ஓகே. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கும் மக்களுடைய மைண்ட் ஒண்ணும் மாறாது. எல்லாரும் ஒரு மக்கள்னா மக்கள் தான். ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்ம வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் தான் மாறும். ஹலோ. ஹலோ. மேடம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து வடபள்ளியில இருந்து பேசுறோங்க சார். ஓகே மேடம், உங்க கேள்வி கேட்கலாம் மேடம் டாக்டர் கிட்ட. சரிங்க கேளுங்க. ஹலோ அம்மா. அம்மா சொல்லுங்க அம்மா. அம்மா, இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்காமா, 26 வயசு ஆகுதுங்க. ஓகே. ஆனா எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்து சாப்பிடுற நேரம் தூங்கிடுறானுங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா தூக்கமே வர மாட்டேதுமா. ஆனா நைட்ல தூங்குறதே இல்லமா, சும்மா பேசிக்கிட்டே இருக்கானுங்கம்மா. ஓகே ஓகே ஓகே. உங்க கேள்விக்கு டாக்டர் பதில் சொல்லுவாங்க, நீங்க திரையை பார்த்துட்டு. சோ இப்போ நம்ம 4448 நோய்கள் சொன்னோம் இல்லையா? உடல் ரீதியான, மன ரீதியான சொன்னோம். இந்த pulsebalancing.comல போய் பார்த்தாங்கன்னா ஒரு சார்ட் இருக்கும் ஃபுல்லாவே. சோ அதுல வந்து கேரக்டர்ஸ், ஒவ்வொரு எனர்ஜியும் நம்மளுக்குள்ள சரியா இல்லைன்னா எந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய கேரக்டர்ஸ் முதல்ல பிரதிபலிக்கும். அந்த கேரக்டர்ஸ்ல இருந்து எப்படி வந்து நோய் மாறும் அப்படின்றது இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் பார்த்தாவே புரிஞ்சிடும். இன்சோம்னியா, அவங்களுக்கு தூக்கம் வராத ஒரு பிரச்சனை வந்து வாட்டர் எலிமெண்ட் சம்பந்தப்பட்டது. இப்ப பல பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கா மேடம்? வயசு பேதம் இல்லை, ஏன்னா வாட்டர் எனர்ஜி சம்பந்தப்பட்டது. இது எப்படி வருதுன்னா அகைன் வந்து ஏன் இப்போ அவங்க சொல்றாங்க 25 வயசு இருக்கட்டும், எந்த வயசு இருக்கட்டும்,
அவங்களுக்கு வந்து ஏன் இந்த நோய் இந்த தூக்கம் வராம தன்மை இருக்குன்னா அது அம்மா அப்பா கிட்ட இருந்தே வந்துருச்சு. இப்ப அவங்க சொல்லலாம் நான்லாம் நல்லா தூங்கிடுவாங்க 9 மணிக்கெல்லாம், என் பையன் தான் அப்படி இருக்கான் அப்படின்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணு சிம்பிளா கொடுக்குறேன் பாருங்க. இப்போ அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது அந்த காலகட்டத்தில். நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம என்ன சொல்றோம்னா நமக்கு வந்து அவங்களுக்கு நல்ல ஆகாரம் சாப்பிட்டாங்க, அதனால வந்து பொல்யூஷன் இல்லாத வாழ்க்கை, அதனால நல்லா இருந்தாங்க. டெஃபினெட்லி நாட் அட் ஆல். அது ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஆனா இப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து கருத்தரிக்கிறாங்க, அம்மாவுக்கு எந்த நோயும் இல்லை, ஆனா சில கேரக்டர்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. அது வெப்சைட்ல கொடுத்துருங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். இப்போ நம்ம வந்து வெளியில வந்துட்டோம், நான் வந்து கேஸ் அணைச்சனா இல்லையா, பூட்டுனா இல்லையா, இது மாதிரி ஒரு டவுட் இருக்கும் பாருங்க. அது வந்து நம்ம கேரக்டர் நினைச்சுக்கிறோம். அந்த கேரக்டர் எங்க இருந்து வந்ததுன்னா மண்ணின் தன்மை சரியா டிராவல் ஆகலன்னா அந்த கேரக்டர் வரும். அப்போ அம்மாவின் எனர்ஜியில கொஞ்சம் எனர்ஜி வந்து பாதிச்சிருக்கு, எனர்ஜி வந்து மூவ் ஆகல. ஒரு டியூப்ல பாதியில தான் தண்ணி வருது, பாதி அடைச்சிருக்கிற மாதிரி. அப்பாவுக்கு எந்த டிசீஸுமே இல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாரு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ பயம் அப்படின்றது வந்து வாட்டர் எனர்ஜி. அப்போ அப்பாவுக்கு நோய் எதுவுமே இல்ல, சின்ன சின்ன விஷயம். அப்ப இவன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களே தவிர அது எதனால யாருக்கும் தெரியாது இல்லையா. இப்போ அந்த பயம்ன்றது வந்து இங்க வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சோ இப்போ ஒரு இடத்துல இப்போ மண்ணின் சக்தி கம்மியா இருக்குன்னா அங்கிருந்து வரும்போது காத்து கம்மியாயிடும். எவ்வளவு குறைச்சலான காத்து, அந்த குறைச்சலான காத்து குறைச்சலான மழை தான் கொண்டு வரும். எவ்வளவு மழை ஒரு இடத்துல மழை பெஞ்சா அந்த ஊர்ல மட்டும்தான் மரம் செடி கொடி வளரும், அது மட்டும் தான் நெருப்புக்கு பயப்படும். சோ ஒரு இடத்துல குறையிற எனர்ஜி அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். இப்ப அப்பா கிட்ட இருந்து இதே மாதிரிதான் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்துருது. எவ்வளவு குறைஞ்ச எனர்ஜி இருந்ததோ அந்த எனர்ஜில தான் ஒரு கரு உருவாச்சு. கண்டிப்பா அந்த கருவுல எவ்வளவு எனர்ஜி இருந்ததோ, இது 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இவன் வந்து ரொம்ப பயப்படுறான், இவன் வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், இவன் ஸ்வீட் சாப்பிடுறான், மண்ணு சாப்பிடுறான். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து குழந்தைங்களை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க போல. ஹலோ வணக்கம். சார் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? தாமரை சேலையில இருந்து பேசுறேன் சார். வணக்கம்மா, டாக்டர் கிட்ட பேசலாமா? உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னா இருக்கு, சுகர் இருக்கு, ஒரு 6-7 வருஷமா இருக்கு. கண்ட்ரோல் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, எனக்கு 300க்கு குறைய மாட்டேங்கிறது. என்ன அந்த ஸ்கின்னே வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, அது என்ன பண்ணலாம்? அரிப்பு இருக்கு வேற, அது என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க கொஞ்சம். மெடிசன் எடுக்கிறீங்களா? இன்சுலின் வரைக்கும் போயாச்சா? இன்சுலின்லாம் போல, நான் வெறும் மாத்திரை மட்டும் தான் எடுத்துக்கிறேன், அலோபதி மட்டும் தான். முதல்ல அக்குபஞ்சர் போயிட்டு இருந்தேன், அக்குபஞ்சர். எனக்கு இப்ப போக முடியறது இல்ல, வெயில் ஒத்துக்கல இந்த ஸ்கின்னால. அதனால சரி அலோபதிக்கே வந்துட்டு அலோபதி டேப்லெட் தான் எடுத்துட்டு இருக்கேன். அது இதுல சரி பண்ண முடியுமா? என்ன பண்ணலாம்? சரி பண்ணலாமா? இதுல வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்ல, கான்செப்டே கிடையாது. எக்ஸெப்ட் பாத்தீங்கன்னா போன் பிராக்சர், ஒடிஞ்சிருச்சு, எலும்பு ஒடிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான ஒரு சில அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம உடனே வந்து எடுத்துட்டு போங்க, முதல்ல கட்டுங்க எலும்புக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அதுக்கும் வந்து நான் வந்து டிஎன்ஏ ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்றது பண்றேன், தட் இஸ் டிஃபரெண்ட் திங். நம்ம இன்னைக்கு பல்ஸ் பேலன்சிங்க மட்டும் பேச வந்ததுனால இதை மட்டும் பேசுவோம். சோ உங்களோட ட்ரை ஸ்கின் அகைன் பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்து உருவாக்குற காத்து தான் ஸ்கின்னோட. அப்ப மண்ணுல வந்து ட்ரைனஸ் ஃபுல்லா, ஸ்கின் வந்து ப்ராப்ளம் இல்லை, இங்க மண்ணு ட்ரைனஸ். ஒரு பாலைவனத்துல போய் நின்னுக்கிட்டு காத்து எப்படி வரும் உங்களுக்கு? சூடான காத்து வரும், வந்தா கூட அந்த சூடான காத்து, ஏன்னா ஈரப்பதமே இல்ல. அப்போ மண்ணுல வந்து ஈரப்பதமே இல்லாததுனாலதான் நமக்கு டயபெட்டிக் வந்திருக்கு. சோ பான்கிரியாஸ் ஒர்க் ஆகல. அப்போ ட்ரைனஸ் இருக்கிறதுனால அங்கிருந்து உருவாகிற காற்று ட்ரையா தான் கிடைக்கும். அந்த காற்று ரிலேட்டட் டு உங்களுடைய ஸ்கின். ரூட் காசஸ் நம்ம சரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கின் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். நம்ம ஸ்கின்னை தனியா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. டயபெட்டிஸையும் வந்து பெர்மனண்டா சரி பண்ணிக்கலாம், ஃபுல்லா மெடிசன் இல்லாத அளவுக்கு சரி பண்ணிக்கலாம். யூ கேன் மெயின்டைன் வித்அவுட் மெடிசன். ஓகே மேடம். ஓகே 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 மேடம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. தேவைப்படுமா இருக்கு? என்னமா? அம்மா, நீங்க திரையில காணலைல டாக்டர் நீங்க டைரக்டாவே கூட கான்டாக்ட் பண்ணி உங்களோட பர்சனலா உங்களோட வியாதிக்கான சிகிச்சை நீங்க எடுத்துக்கலாம். நன்றிமா. இப்போ அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ. சார் வணக்கம் சார், எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க சார்? சென்னை சோழிங்கல்ல இருந்து கால் பண்றேன் சார். ஓகே சார், டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம் சார், உங்க கேள்வி கேளுங்க. ஓகே சார், உங்க கேள்வி கேட்கலாம், கேளுங்க. ஓகே சார். சார் மேடம் சொல்லுங்க சார். மார்னிங் மேடம். மேடம் ஹேர் ஃபால், ரொம்ப ஹேர் ஃபால் ஆகி பேட்ச் இருக்கு மேடம். அங்கங்க ஹேர் ஃபால் ஆகி அங்கங்க பேட்ச் தெரியுது மேடம், பேல்னஸ் மாதிரி தெரியுது மேடம். பேல்னஸ். என்ன வயசு? 27 ரன்னிங் மேடம். ஓகே. அது மறுபடியும் ஹேர் ரீக்ரோத் கொண்டு வரலாங்க.
மறுபடியும் இழந்த முடிய புதுசா இழந்த முடி திரும்பி வளரும். அது எவ்வளவு டைம் டிலே ஆகும் மேடம்? அது டைம் அப்படின்றது ஏன்னா நாடியை பார்த்து தான் நம்ம பண்றோம் இல்லையா? சோ இந்த நாடின்றது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டது. இதே பர்ல்னஸ் 10 பேருக்கு தான் 10 பேருக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா இது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது. நம்ம மாத்திரையை கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி 10 நாள் 10 மாசம் இப்படி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அவங்க நாடியை பார்த்து நம்ம டிசைட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு. ஏன்னா இது மெதுவா தான் ஒர்க் ஆகும். இட்ஸ் a natural process இல்லையா? மெடிசன் இல்லாம நேச்சுரல் ப்ராசஸ்னால ஸ்லோவா ஒர்க் ஆகும். ஓகே மேடம். ஓகே மேடம், இப்போ உங்களை பார்க்கிறதுக்கு என்ன மாதிரி அப்பாயின்மென்ட் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும் மேடம்? இந்த இதுல போட்டுருக்கீங்கன்னா அந்த நம்பர் கால் பண்ணலாம். பட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும். எம்டி ஸ்டமக்ல வரணும். முதல் தடவை வரும்போது முன்னாடி நாள் 8 o'clock எல்லாம் சாப்பிட்டு இருக்கணும். மறுநாள் காலையில 8 to 9 குள்ள எம்டி ஸ்டமக்ல வரணும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எம்டி ஸ்டமக்ல வரும்போது இந்த உடம்புடைய நாடி எப்படி இருக்கு, இதெல்லாம் எதனால பாதிக்கப்பட்டிருக்கு என்னங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக் வர தேவையில்லை. பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எம்டி ஸ்டமக் வரணும். ஓகே மேடம். நேர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்தை சாப்பிட்டு பல பேர் பயந்துட்டு, பல பேர் இன்னும் மருந்தால் பல வியாதிகளை உட்பட்டு நீங்கள் எல்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கே அதுக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. டாக்டர் உமா வெங்கடேஷ் மைத்ரி பல்ஸ் பேலன்சிங் மூலமா உங்களுக்கு பல தீர்வுகளை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேடம், நீங்களும் நேயர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இப்படி இனிமேல் யாரும் பயப்படவே வேணான்ற மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் தெளிவுபடுத்திருக்கீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். வணக்கம். நேயர்கள், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்புவங்க 9884284348 நம்பருக்கு நீங்களும் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.